ஹாய் நேயர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்கோ? இன்றைக்கி நான் சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று காட்ட போகிறேன். கோதோ மில்லட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? விறகரிசி. அதில் இன்றைக்கி புளியோதரை பண்ணி கொள்ளு சுண்டல் பண்ணி காட்டின்ட்டுருக்கேன். கொள்ளு சுண்டல் உங்களுக்கு எவ்வளோ நல்லதுன்னு தெரியும் இல்லையா? கொளுத்தவனுக்கு கொள்ளு, எழுச்சவனுக்கு எள்ளுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? உடம்பு எடையை இழைக்கணுன்றவா கட்டாயமாக இந்த கொள்ளு சுண்டலில் டெய்லி பேசிஸில் எடுத்துட்டாக்கா சீக்கிரம் வெயிட் லாஸ் ஆகும். அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் ஆனால் நீங்கள் கொள்ளு சுண்டல் பண்ணி சாப்பிடுங்க. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கோதோ மில்லெட்டுது ஆனால் விறகரிசி புளியோதரையும் பின்ன கொள்ளு சுண்டல் செஞ்சு காட்டியிருக்கேன். ராத்திரியே உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுறதோ அவ்வளோ கொள்ளு பின்ன இந்த விறகரிசியை நெஞ்சு வச்சுக்கணும். காரத்தலை வரைக்கும் ஊறட்டும். நன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னே குக்கரில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. 3-4 சவுண்டுக்கு குக்கரில் வச்சாக்கா சூப்பராக வெந்து வரும். இப்போ ஃபஸ்ட்டு சுண்டலுக்கு நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஒரு வானலில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு மட்டும் தாளிக்கிறதுக்கு போடுறேன். வேணும்னா நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம், பட் கடுகு போட்டால் போரும். இப்போ அதுக்கு மஞ்சப்பொடி பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு கடுகு நல்லா வெடிஞ்சு வந்த உடனே காரத்துக்கு ஏற்ற பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. காரமாக இருந்தால் சுண்டல் ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை 2 வெங்காயத்தையும் பொடியை நறுக்கி சேர்த்துட்டு நல்லா வதக்கியிருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். அப்போது இந்த வேக வச்ச கொள்ளு இருக்கு இல்லையா, வடிகட்டி எடுத்திருக்கேன். தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கொள்ளு மாத்திரம் சேர்த்துருக்கேன். தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அதில் நீங்கள் சாத்துமுது செஞ்சு சாப்பிட்லாம். இப்போது கொள்ளை சேர்த்த அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி தேவைப்படுற உப்பு சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் துருவலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு மல்லித்தழை கூட சேர்த்துக்கோங்க. சூப்பர் டேஸ்ட் வரும். நிறைய மல்லித்தழை சேர்த்ததுன்னு நல்லா வரும். டைஜஷனுக்கும் மல்லித்தழை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால எல்லா உணவுக்கும் மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு ரவுண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டக்கா சூப்பராக சுண்டல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சைடில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுது. பார்த்திங்களா எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு? சாப்பிட்றதுக்கும் அவ்வளோவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ எந்த வானலில் நாங்கள் சுண்டல் பண்ணமோ அதே வானலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு புளியோதரை பொடி, அது இன்ஸ்டண்ட்டாகவும் கிடைக்கும், ரெடிமேடு. நான் வீட்லேயே செஞ்சது. உங்களுக்கு வேணும் ரெசிபின்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் பவுட்ரு எப்படி பண்ணுறதுன்ட்டு செஞ்சு காட்டுறேன். இப்போ அந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளியோதரை பொடி போட்டுட்டு இந்த மில்லட் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா விறகரிசி, அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாக்கா சூப்பராக புளியோதரை ரெடி ஆகிடுறது. கோதோ மில்லட் புளியோதரை சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆகிடுது. இப்போ பாருங்கள், தட்டுக்கு சர்வ் பண்ணுறது ஒன்று தான் பாக்கி. தட்டுக்கு சர்வ் பண்ணிவிட்டு கூட வெஜ்ஜீஸ் வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், கேரட்டு. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சுண்டல் செஞ்சு காட்டினேன். அதையும் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் ஆற்றுல ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.